தரம் குன்றாத விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான பகுதி நீர் மேலாண்மை. அதனுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீர் மேலாண்மையோட தொடர்புடைய ஒரு செய்தி, என்ன மாதிரி பயிர்களை நம்ம தேர்ந்தெடுத்து பயிரிடுறோம் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாடு வந்து நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தண்ணி நிறையா தேவைப்படக்கூடிய பயிர்களை நம்ம பயிரிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதன் விளைவாக நிலத்தடி நீரை வந்து நம்ம உறிஞ்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனுடைய தொடர்ச்சியாக நாட்டின் பல பகுதிகள் வந்து வறண்டு போகுது, கிணறுகள் வறண்டு போகுது. இயற்கை மழைப்பொழிவுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் போதுமான அளவில் நிலத்தடி நீருக்கு போய் சேராத சூழ்நிலையில் விவசாயத்தையே விட்டுட்டு வேறு தொழில் நோக்கி நகர வேண்டிய ஒரு அவலமும் விவசாயிகளுக்கு ஏற்படுது. இந்த சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அந்த நிலப்பகுதியில் எந்த பயிர் சரியான பயிராக இருக்குமோ, அங்கே இருக்கிற தண்ணி எவ்வளோ பயிரை காவந்து பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கோ அதுக்கு உண்டான பயிரை தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம வந்து விடுதலை பெற முடியும்.